ஹலோ. இந்த வெயிலுக்கு இது போல் ஒரு பானையை வாங்கி வச்சிட்டோன்னா ஃப்ரிட்ஜு வாட்டர்லாம் இதுக்கிட்ட தோற்று போயிடும். உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அது போல் ஒரு பானையை வாங்கிட்டு நல்லா 2-3 தடவை தேய்ச்சி நல்லா அலம்பிடுங்க. இந்த பானையை நம்ம பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பால் தேய்க்கக்கூடாது. அதில் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதில் லிக்விடெல்லாம் போயிடும். தேங்காய் நாரை வச்சு தேய்ச்சாலே போதும். புதுசாக மண்பானை வாங்குறதே நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை தேய்ச்ச நல்லா அலம்பிடுங்க. பானை ஃபுல்லாக தண்ணியை பிடிச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும். ஒரு நாள் ஃபுல்லாக இதில் பைப் தண்ணியை பிடிச்சி வச்சிடணும். இது போல் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியை விட்டு வைக்கிறத அதில் உள்ள மண் வாசனையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா மறுநாள் அந்த தண்ணியை கொட்டிட்டு உள்ளே நல்லா அலம்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்ல தண்ணியை பிடிச்சி வைக்கிறத மண் வாசனை அவ்வளோவா இல்லாமல் இருக்கும். இந்த பானை கசியும் புது பானைங்கிறதுனால அதனால் இது மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் இதை வச்சுக்கலாம். மணல் கிடச்சா கூட இதில் மணலை நிரப்பிட்டு கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இது ஃபுல்லாக நல்ல தண்ணியை விட்டுருவோம் குடிக்கிற. இந்த வெட்டி வேற நல்லா அலம்பிட்டு கடையில் 10 ரூபாய்க்கு கேட்டால் கூட தருவா. வெட்டி வேற நல்லா அலம்பிட்டு அது ஒரு நூலால் கட்டிட்டு அப்படியே நான் போட்டிருக்கேன். அதில் சில பேர் துணியை கட்டி போடுவா, நான் அப்படியே தான் போடுவேன். சில பேர் தேத்தாங்கொட்டையெல்லாம் போடுவா, நான் அதெல்லாம் போட மாட்டேன். வெறும் வெட்டி வேர் ஒண்டி தான் போடுவேன். அதெல்லாம் போட்டால் ஒரு துணியில் மூட்டை கட்டி போட்டு வைக்கலாம். ஒரு 4-5 நாளைக்கு ஒரு தடவை இந்த வெட்டி வேர் ஒண்டி மாற்றி மாற்றி போட்டுக்கணும். டம்ளரை கவுத்து வச்சிட்டோன்னா வேணுங்கிற போது நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும் அந்த வாட்டர். இது போல் வெட்டி வேர் போட்டு நம்ம மண்பானை தண்ணி குடித்தோம்னாக்க இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியாகும் உடம்ப. தண்ணி குடிக்கிறதுக்கும் ஆசையாக இருக்கும். ஜூஸ் எல்லாம் தோற்றே போயிடும் இந்த வெட்டி வேர் வாசனையோட இந்த மண்பானை தண்ணி. வெளியில் போயிட்டு இதில் பானையிலேருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடித்தா போதும், எல்லா களைப்பும் போயிடும்.